ராம் நாராயண ராம் பாண்டிச்சேரியிலிருந்து வந்த ஒரு ஆங்கில ஹ்மச்சாரிக்கு ஸ்ரீ தாகூர் தனது உடைந்த ஆங்கிலத்தில் பதில் அளித்தார். ஒரு கிளர்ச்சி தேவைப்படுகிறது, அது அறிவின் கிளர்ச்சி. தற்போதைய நிலைமையில் நாம் ஒரு தலைவரும் இன்றி போய்விட்டோம். இந்த அரசியல் தலைவர்களின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அரசியல் கண்ணோட்டத்துடன் சிந்திக்கும் ஒரு ஆன்மீக மனிதனின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இல்லையெனில் அமைதி கிடைக்கப் போவதில்லை. ஆன்மீக மனிதர்கள் வானத்தில் இருந்து வருவதில்லை. அவர்கள் மாத்திரமே இல்லாமல் இரத்தமும் உடலும் கொண்ட மனிதர்கள். மத சமுதாயங்கள் அரசியல் அமைப்புகளின் போலவேதான் இருக்கின்றன. அரசியல் உணர்வும் ஆன்மீக உணர்வும் வெவ்வேறு அல்ல. எந்த உணர்வும் நம்முடைய உள்ளுணர்ச்சியான மதமாகும். அதுவே தர்மமும் நல்விழிப்பும் ஆகும். யாராவது நல்ல செயல்களை செய்கிறார்கள், நல்ல ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் என்றால் அவர்கள் ஆன்மீக பணியை செய்கிறார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. அவர்கள் மறந்து விடுகிறார்கள், கடலுடன் அனைவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நாம் இதை மறந்து விடும்போதுதான் பெரிய தவறுகள் நிகழ்கின்றன. அப்போதுதான் கட்சி சார்ந்த சுயநல நோக்கங்கள் தோன்றுகின்றன. எனவே ஆன்மீக கடமை மற்றும் நம்முடைய கடமை ஹைகோர்ட் போன்று இருக்க வேண்டும். ஹைகோர்ட் ஒரு கீழ் நீதிமன்றத்திலிருந்து எந்த ஒரு வழக்கையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதுபோலவே ஆன்மீக நீதியும் ஒரு அரசியல் இயக்கத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போதைய அரசியல் இயக்கம் மற்றும் நிர்வாகம் ஒரு கீழ் நீதிமன்றம் போன்றதே. அங்கு நியாயமும் அநியாயமும் நடைபெறுகிறது. அப்போது ஹைகோர்ட் அந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது. நம் தற்போதைய நிலைமை அவ்வாறேதான். அவர்கள் ஏற்படுத்தும் குழப்பங்களால் நாம் துன்பப்படுகிறோம். இத்தகைய சூழ்நிலையில் ஆன்மீக தண்டனையோ அல்லது நீதியோ தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை நியமித்து அவர்களுக்கு வழிகாட்டும்.